டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங்ல தினமணில ஏன்னா எல்லாருமே வந்து பட்ஜெட்டை பத்தி பேசி அருன்னு அறுத்துட்டாங்க யூடியூப்ல அண்ட் இன்ஸ்டாகிராம்ல எங்க பார்த்தாலும். ஸோ இன்னைக்கு அதை பத்தி பார்க்காம புது விஷயமா போவோம். என்ன அப்படின்னா ரஷ்யாவில் அங்கேருந்து கச்சா எண்ணெய் இறக்கக்கூடாது, நீங்க வெனிசுலாலையும் யூஎஸ்ஏலேருந்து தான் வாங்கணும், அப்பனா உங்களுக்கு வரி வந்து குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காங்க. அதை மோடி அவர்களும் ஏற்றுக்கொண்டு கை கொடுக்குறாங்க. 3 நாள் பயணமா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் என்னென்ன நிலவரம் நடக்குது, அதோட இல்லாம நம்ம விம்பிள்டன் ஜெயிச்சார் இல்லைங்களா, அவரு உடம்புல எப்படிலாம் பச்சை குத்திக்கிறாரு, எதனால அந்த மாரி பச்சை குத்திக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கு. இன்னைக்கு பட்ஜெட்டை பத்தியே பார்க்க வேணாம், ஏன்னா அதை அரைன்னு அரைச்சாச்சு. ஸோ அதை பத்தி போக வேண்டாம். மேற்கொண்டு வேற என்னென்னலாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னிலேருந்து தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ல என்ன இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க. ஃபர்ஸ்ட், இந்தியாவுக்கான வர்த்தக ஒப்பந்தம் ட்ரம்ப் ஒப்புதல் எத்தனை பர்சன்டேஜ்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 12% இருந்து குறைச்சிருக்காங்க. வரி 18% குறைப்பு, எத்தனைல இருந்து 25% இருந்து 18% குறைக்கிறாரு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க தூதர் யாரு நம்மளுக்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ செர்ஜியா கோர் இந்த வாட்டி ரிபப்ளிக் டேக்கு யாரு விருந்தினரா நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, அதை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க போய் எங்கேயோ போய் பார்த்து கூகுள் பண்ணி நீங்க கமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க கீழே இருக்கும், நான் ஆன்சர் தர்றேன். ஸோ தப்பா ஆன்சர் பண்ணாலோ இல்லை நீங்களே கொடுங்கன்னு சொன்னாலும் நான் ஆன்சர் கொடுத்துருவேன். ஓகே, இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்க அதுக்காக ஒரு ஃபேக்ட்ஸை போய் பார்ப்பீங்க. ஸோ அது மூலயமா ஒரு 4 ஃபேக்ட்ஸ் படிப்பீங்க, அது எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அதனாலதான் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்கறது. ஸோ 25% வரியை 18% குறைக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம அமெரிக்க பொருளுக்கு பூஜ்ஜிய வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்திவிட்டு அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிடமிருந்து அதிக அளவிலான கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய மோடி ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைன் போருக்கான தீர்வு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுதான் இது, வேற ஒன்றும் இதுல இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடையாது. அதுக்கு அடுத்தது, மாமல்லபுரத்தில் உலக தரத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள். மாமல்லபுரத்துல எதுக்குன்னா சுற்றுலாத்துறையை மேம்படுத்துக்காக கல்ச்சரல் டூரிசம்னு சொல்லிட்டு நம்ம இதுல பார்த்தோம் இல்லைங்களா, பட்ஜெட்ல நேத்தி பார்த்தோம். அது மேம்பட்ட நிலையில தான் தமிழ்நாடு 22,794 கோடியில் 127 ஒப்பந்தங்கள் இதுல பண்ணிருக்கிறாங்க. இதுல உலக தரத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள் மாமல்லபுரத்துல உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு, தமிழ்நாட்டுல உலகளாக சுற்றுலா மாநாடு உச்சி மாநாடு நடந்திருக்கு. இதுல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழடி வந்துடும், அகழ்வாராய்ச்சி ஏரியா, அப்புறம் வந்து மானுமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா அது வந்துடும், அப்புறம் பூம்புகார் டிஃபால்ட்டா சொல்லவே வேணாம், மாமல்லபுரம் சொல்லவே வேணாம், இங்கெல்லாம் மேம்படுத்துவாங்க. ஸோ அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் கட்டுறது, ஹாஸ்டல் கட்டுறது, இல்லைன்னா தங்கும் வசதி ரூம்ஸ் கட்டுறது, ஹோட்டல்ஸ் கட்டுறது, ரோடு போடுறது, இதே தான் இருக்கும். அந்த மேம்பாட்டு இதுக்கு தான். இதுக்காக எவ்வளவுன்னா மாமல்லபுரத்தில் மேம்பாட்டு ஆணையம் அமைத்து 100 கோடியில் சர்வதேச தரத்திலான உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படுறதா ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பாத்தீங்க என்னென்னலாம் நம்மள்ட்ட இருக்கு. திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த உச்சி மாநாட்டுல முதல்வர் ஸ்டாலின் பேசிய தமிழ்நாட்டுல கரகாட்டம் இருக்கா, சிலபஸ்ல இருக்கு. கரகாட்டம், காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தெருக்கூத்து, தப்பாட்டம், பரதநாட்டியம், நமது ஏறு தழுவுதல் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு சுற்றுலா பயணிகள் கவனத்தை ஈர்த்திருக்கு. ஸோ இதனால நிறைய சுற்றுலா பயணிகள் நம்ம ஊருக்கு வர்றதுனால அந்நிய செலாவணி வரவு நமக்கு அதிகமா இருக்கு. இதனால வேலைவாய்ப்பு ஏற்படுது. சோ மெனி பர்சன்ஸ்க்காக நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் இதை மேம்படுத்துறாங்க. தமிழக சுற்றுலாத்துறையின் சாதனைகளாக கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், கலைஞர் 102 ஏறு தழுவுதல் அரங்கம், கன்னியாகுமரியில உள்ள திருவள்ளுவர் சிலை, அதுக்கப்புறம் வேற என்ன அந்த பாலம் கட்டியிருந்தாங்க இல்லையா, ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துல உள்ள பாலம், அதை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் வராங்க. மொத்தம் சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்காக 612.18 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்ல. ஸோ இதை பாட்டுங்க, தமிழ்நாடு இதுல தான். அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஆர் ராஜேந்திரன், இவங்க எல்லாமே இதுல பேசியிருக்காங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை, 31 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 சுற்றுலா கொள்கை அறிவிப்பை அடிப்படையாக கொண்டு இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ பூம்புகாரு, இதன் முதல் கட்டமாக கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல சிறப்பு சுற்றுலா இடங்கள் அடையாளப்படுத்த இருக்கிறாங்க. ஸோ வேற ஒன்றும் இது இல்லை. அப்புறம் இன்னொன்னு,
தலாய் லாமா முதல்ல ஒரு கிராமி அவார்டு எதுக்காக கொடுப்பாங்க? ஏஆர் ரஹ்மான் வாங்கியிருக்கிறாரு கிராமி அவார்டு. அந்த படத்துக்காக அவரு ஆஸ்கார் அவார்டு வாங்கினது, கிராமி அவார்டு வாங்கினாரு இசையமைப்புக்காக. ஸோ முதல்ல ஒரு தலாய் லாமா அவர்கள் எத்தனை வயசு, 89 வயசை கடந்த ஒரு வயசானவர் தன்னோட மெடிடேஷனை பத்தி ஒரு ஒளி வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஒளி வீடியோக்காக கொடுக்கப்பட்டதா இந்த கிராமி விருது. ஓகே, இதுதான் ஒளி புத்தகம் பிரிவில் கிராமி விருது. சிறந்த கிராமி விருது யாருக்குன்னா பௌத்த மத தலைவர் தலாய் லாமாக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, அவருக்கு 89 வயசு கிட்டத்தட்ட ஆகுது. இதை சீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அரசியல் பண்றீங்க, இதுக்கெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இது அமைதிக்காக இதை ஒளி வடிவில் எல்லாரும் கேட்கும் போது மெடிடேஷனை கத்துப்பாங்க, அமைதியை கத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது மனிதாபிமானத்தின் கூட்டு பொறுப்பாக கிடைத்த அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் பணிகள், மாவட்ட தேர்தல் ஆலோசனர், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எவ்வளவு கழிவுகள் சேருதுன்னு பாருங்க. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை. சோசியல் இஷ்யூஸ் இதெல்லாம். ஸோ 52.64 லட்சம் மெட்ரிக் டன் குப்பையை பயோமைனிங் முறையில் அகற்றம் செஞ்சிருக்காங்க. இது மூலியமா 6 ஏக்கர் கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீரமைக்கப்பட்டு அதுல மரக்கன்று நட்டிருக்காங்க. பயோமைனிங் எவ்வளவு குப்பைகள் வருது அப்படின்னா 52.62 லட்சம் மெட்ரிக் டன் குப்பை இந்த முறையில எடுத்திருக்காங்க. சென்னை மாநகர் தினமும் சுமார் 6300 மெட்ரிக் டன், ஒரு டன்னுனா 1000 கிலோ, 6300 டன் மெட்ரிக் டன் குப்பை ஒரு நாளைக்கு சென்னையில மட்டுமே சேருதுன்னா, திருச்சிராப்பள்ளி டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டில பாத்துக்குங்க, முனிசிபாலிட்டியில பாத்துக்குங்க, கிராமங்கள்ல பாத்துக்குங்க. ஸோ கிராமம்லாம் கூட பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க அதை எரிச்சு ஏதோ பண்ணிடுவாங்க, அதனாலையும் வளிமண்டலத்துக்கு பாதிப்பு தான். ஸோ இது எல்லாத்தையுமே சேகரிக்கப்பட்டு இவைகள் கொடுங்கையூர் பெருங்குடி குப்பை வளாகத்தில் குவிக்கப்பட்டு கிடக்கு. இதை பயோ மைனிங், இதை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, அந்த குப்பைகளை அகற்றும் இந்த முறைகள் என்ன அப்படின்னா பயோ மைனிங் கேட்பாங்க. மெயின்ஸ்ல எப்படின்னா பயோ மைனிங் என்றால் என்ன, அதோட முறைகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே, இதே போல கொடுங்கையூர்ல 252 ஏக்கர் குப்பைகளை குவிந்த கிடங்கிலிருந்து 73,000 மெட்ரிக் டன் குப்பைகளை 1.07 மெட்ரிக் டன் குப்பைகள் பயோமைனிங் முறையில அகற்றப்பட்டிருக்காங்க. ஓகேவா, 1.07 டன்னு அப்படிங்கிறப்போ 6 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டு 3 ஏக்கர்ல மாநகராட்சி மரக்கன்றுகளை நட்டு அதை பசுமைப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ வேஸ்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஓகே, வேற என்ன, இதெல்லாம் ஒன்றும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லை. ஸோ மனைவியை கத்தியால் குத்திட்டு அதெல்லாம் தேவையில்ல. ஸோ திமுக இதெல்லாம் அரசியல் நியூஸ், நமக்கு இது வேண்டாம். ஸோ பாஜக இதெல்லாம் நமக்கு அரசியல் நியூஸ் வேண்டாம். ஸோ இது மத்திய பட்ஜெட்டை பத்தி விரிவிச்சிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே மத்திய பட்ஜெட்டை பத்தி யூடியூபை திறந்தாலும் இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் பேப்பரை எடுத்தாலும் மத்திய பட்ஜெட் பத்தி தான் பேசுறாங்க. ஸோ இதை நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். ஓகே, ஏற்கனவே நிறைய பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் விபத்து எழுப்பும் வினாக்கள் என்ன அப்படின்னா, பொதுமக்களுக்கு வானூர்தி சேவை இப்பெல்லாம் ஃபிளைட் சர்வீஸ் அதிகமா பண்றாங்க. என்ன அப்படின்னா, இது இப்ப இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தலைவர்கள் இறந்து போயிருக்காங்க. ஸோ அஜித் பவார்னாலதான் இந்த ஆர்டிக்கிளே வெளில வந்திருக்கு. ஸோ 2007 வானூர்தி விபத்துகளில் 405 உயிர்கள் இந்த பலியாகி இருக்கு. 2025ல 61 விபத்துகள் பதிவாயிருக்கு. அதுல 397 பேர் உயிரிழந்திருக்காங்க. டிக்ரீஸ் ஆகிட்டே தான் வருது பிளைன் கிராஷ்ங்கிறது. லாஸ்டா அகமதாபாத்ல நடந்தது, இப்போ அஜித் பவார் இவங்களுக்கு இறந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி இடத்துல இந்தியா 3வது இடத்தில் இருக்கு. எதுக்கு? சரக்குகளை கையாளும் கார்கோ ஏரோப்ளைன்ல. அது சாரி, உலகளாவிய அளவில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. சரக்கு அந்த கார்கோ இதுல 6வது இடத்துல இருக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க, 6வது இடத்தில் இருக்கிறது இந்திய வானூர்தி துறை. இது மூலியமா ஸோ இப்போ வர வர விபத்துகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, பிளைன் கிராஷ்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எந்த நம்ம எக்ஸாம் தேவைன்னா வானூர்தி, அதாவது ஏரோப்ளைன் சர்வீஸ்ல, வான் சர்வீஸ்ல நம்ம 3வது இடத்துல இருக்கோம். கார்கோ டீல் பண்றதுல 6வது இடத்துல இருக்கும். அந்த ரேங்க் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ ஒரு பேப்பரை இப்படிதான் படிக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படிதான் படிக்கணும். நம்ம எல்லாத்தையும் வளவலன்னு படிச்சு நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது பாருங்க, அச்சரியம் அழியாத ரசாயனங்கள்லாம் எதாவதுன்னு பாக்குறாங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாத்திரங்கள் கழுவுவதை எளிமைப்படுத்தும் டெஃப்லான் பூச்சியில் தொடங்கி நிலைத்திருக்கும் அழியாத ரசாயனங்கள், அதாவது பெர்ஃப்ளோரோ ஆல்கைல், பாலிஃப்ளோரோ ஆல்கைல், பின்னர் நீர் புகாத சட்டைகள், கரைபடியாத தரை விரிப்புகள், உணவு பொட்டலங்கள், தீயணைப்பு நுரையென மனிதனின் செயல்பாடுகள் அனைத்திலுமே பயன்பாடு, கெமிக்கல்ஸ் எல்லாத்துலயுமே பயன்பாடு வந்துருச்சு. இப்ப காலையில ஓபன் பண்ணி பேஸ்ட் ஆரம்பிக்கிறோம்,
அதுக்கப்புறம் வந்து அதை மவுத் வாஷ் ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து பினாயிலா இருக்கட்டும், அப்புறம் குளிக்கிற சோப்பா இருக்கட்டும், ஃபேஸ்க்கு போடுற க்ரீமா இருக்கட்டும், பவுடரா இருக்கட்டும், ஸோ சன்ஸ்கிரீனா இருக்கட்டும், ஸோ இப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் தூங்க வர்ற வரைக்கும் நம்ம ஒரே கெமிக்கல் தான். உலகம் முழுவதும் மண், தூசு மற்றும் குடிநீரில் பரவலாக காணப்படும் அழியாத ரசாயனங்கள். அது மூலயமா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, தைராய்டு பிரச்சனை, கல்லீரல், சிறுநீரக பாதிப்புகளுக்கு புற்றுநோய்களும் உண்டாகுது. இந்த இதுல 900க்கும் மேற்பட்ட நிலைத்திருக்கும் அழியாத ரசாயனங்கள் உலகில் நிலைச்சு நின்னு அது வந்து அழியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. 98% அதிகமானவற்றில் நிலைத்திருக்கும் அழியாத ரசாயனங்கள் இருந்து வருது. குடிநீர், உணவு போன்ற இந்த இடத்துலலாம். கால்நடைகள் மற்றும் மனித உடல்களுக்குள் என்றென்றும் நிலைத்திருக்கும் அழியாத ரசாயனங்கள் செல்றதுனால கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து வெளியேற்றப்படும் உயரிய திண்மங்கள் பயோசாலிட் உரமாக பயன்படுத்தினால் என்றிடம் நிலைத்திருக்கும் அழியாத ரசாயனங்கள் அந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம கலப்படம் பண்றாங்க. ஸோ இது மூலயமா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அழியாத ரசாயனங்களுக்கான சட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் கடுமையாக உள்ள நிலையில இந்தியாவில் அது மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அழியாத ரசாயனங்கள் திறன்மிகு கருவியுடன் ஆக்டிவேட் கார்பன் மூலமா அதை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லுது. ஸோ அவ்வளவுதான் இந்த கட்டுரையில. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் மாநிலங்கள் நியூஸு என்ன அப்படின்னா, இப்போ அதிக கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கிறதுனால அதில் அரசியல் கட்சி நியூஸ் தான் பேசுகிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. தமிழகம் இப்போ 8 மாநிலங்களில் 1.31 கோடி டன் என்ன இருக்குது அப்படின்னா மோனோசைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோனோசைட் எங்கே காணப்படும்னா கடலோர மண் பரப்புகள், அனல் பாறைகள் இதில் 1.31 கோடி டன் என்ன இருக்கு அப்படின்னா மோனோசைட் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்து 136 நிலக்கரி சுரங்கங்கள் 2020 இந்த மோனோசைட்டை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்க? மாநிலங்களின் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். அணுசக்தி துறையின் கீழ் அணு கனிமங்கள் தேடல் மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இந்த மோனோசைட் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, ஒடிசா, மகாராஷ்டிரம், குஜராத், ஜார்க்கண்ட் மொத்தம் 8 மாநிலங்கள் கடலோர மண்ணில் 1.31 கோடி டன் மோனோசைட் இருப்பதாக AMT மதிப்பிட்டிருக்கு. ஸோ மோனோசைட் எங்கெங்கெல்லாம் இந்த 8 மாநிலங்கள் இருக்கு அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் அரசியல் நியூஸ், இது நமக்கு தேவையில்லை. ஸோ 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சர். அதுக்கப்புறம் ஊழல் வழக்கில் ஷேக் ஹசீனாவுக்கு 10 ஆண்டுகள் சிறை வழங்கியிருக்கிறாங்க. யாருன்னா பங்களாதேஷ். ஸோ நில மோசடி தொடர்பான எதுக்காகனா நில மோசடி தொடர்புடைய 2 ஊழல் வழக்குக்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை டாக்கா சிறப்பு நீதிமன்றம் திங்கட்கிழமை தீர்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இங்கதான் இருக்காங்க. பூர்பாசல் நியூ டவுன் திட்டத்தின் கீழ் தனது அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்தோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ பூர்பாசல் நியூ டவுன் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா 7200 சதுரடி கொண்ட 6 இடங்கள் ஹசீனா சட்டவிரோதமாக பெற்றிருக்காங்க. இதுதான் இந்த கேஸோட மெயின் நோக்கமே. அப்புறம் இந்த வருஷம் 8% பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய பட்ஜெட்டை பத்தி நிறைய பார்த்ததுனால நம்ம இதை அதிகமா ஆராய வேணாம். பொதுத்துறைகள் 49% அந்நிய நேரடி முதலீடு அதிகரிப்பு. அதுக்கப்புறம் யாருன்னா ஜோகோவிச்ச ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ்ல செர்பியா வீரர் ஜோகோவிச்ச வீழ்த்தி அல்காரஸ் வின் பண்ணியிருக்கிறாரு. இவரு கிட்டத்தட்ட 5 இதுல பிரெஞ்சு ஓபன் 2024, ஆஸ்திரேலியா ஓபன் 2026, அப்புறம் இதெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. மொத்தம் இவரு ஆஸ்திரேலியா ஓபன் வென்றதன் மூலம் 4 கிராண்ட் ஸ்லாம்களிலுமே இவரு சாம்பியன்ஷிப் வென்றிருக்கிறாரு. 21 வயசு தான் ஆகுது. ஸோ 8 முறை விம்பிள்டன் சாம்பியன், அதுல 5 முறை ஒரே வீரர், 5 முறை US ஓபன் சாம்பியன் என ஒரே வீரர் என்ற சாதனையை கொண்ட ஃபெடரர், 14 முறை பிரெஞ்சு ஓபன் ATP பட்டங்கள் வென்ற இவங்கெல்லாம் ஓய்வு பெற்ற பிறகு விளையாட்டு இதுல ரஃபேல் நடால். ஸோ இந்த US ஓபன் 2022, அதுக்கப்புறம் வந்து விம்பிள்டன் 2023. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு கிராண்ட் ஸ்லாம்ல வின் பண்ணும் போதும் தன்னோட உடம்புல அந்தந்த ஊருக்கு உண்டான டேட்டுவை கையில குத்திக்கிறது இவரோட வழக்கம் வித் டேட்டோட. ஸோ அதுதான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கெரியர் கிராண்ட் ஸ்லாம் வென்ற 9வது வீரராக தனது பயணத்தை தொடர்கிறார் அல்காரஸ். இது வரைக்கும் அவரு ஜோகோவிச் 24 பட்டங்கள் கிராண்ட் ஸ்லாம் வென்றிருக்கிறாரு. ஸோ கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள் 7 பட்டங்கள் வென்றிருக்கிறாரு இது வரைக்கும். ஓகே. அப்புறம் அமெரிக்கா தமிழக காலநிலை விஞ்ஞானிக்கு கிராஃப்ட் ஃப்ரூட் பரிசு. அதாவது அமெரிக்கால தமிழக காலநிலை விஞ்ஞானி விருதான பத்ரன் ராமநாதனுக்கு
இந்த விருது கிராஃப்ரூட் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இது எதுக்காகன்னா வளிமண்டலத்துக்குள் தீங்கு விளைக்கும் கோணிக்க வாயுக்களை ஊடுருவதை தடுக்க மான்ட்ரியல் புரோட்டோகால்ல இவர் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ தலாய் லாமாவுக்கு கிராமி விருது வழங்கியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திபெத்திய பௌத்த மத தலைவர் தலாய் லாமாவுக்கு சிறந்த ஒளி புத்தகம் பிரிவில் கிராமி விருது வழங்கப்பட்டிருக்கு. ஒளி புத்தகம், இதை ஞாபகம் வச்சுங்க. சிறந்த கதை, சொல்லல் மற்றும் ஒளி புத்தகம் பிரிவில் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆடியோ புக்குக்காக. ஸோ மெடிடேஷன்ஸ் தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஹாலினஸ் த தலாய் லாமா அப்படிங்கிற இந்த ஒளி புத்தகம். அந்த ஒளி புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஹாலினஸ் தி தலாய் லாமா அப்படிங்கிற அந்த புக்குக்காக வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரயில்வே பட்ஜெட்ல தமிழகத்துக்கு 7611 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதை தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியம். 2014 வரையிலான காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒதுக்கப்பட்ட ஆண்டு சராசரி 879 கோடி. இப்போ 9 மடங்கு அதிகமாக 7611 கோடி ரூபாய் தமிழக ரயில்வே துறைக்கு மட்டும் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற திட்டத்தை விழுப்புரம் மாவட்டத்தில் பிப்ரவரி 4 ஓகே பிப்ரவரி 4 நாளைக்கு ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதையும் பார்த்துப்போம். ஓகே, அவ்வளோதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு பேப்பரில் இன்னைக்கு இவ்வளோதான் நியூஸ் இருக்குது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.